ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்டு பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம சொல்லித்தர போகிறோம். ஃப்ரீயாக தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். அதாவது யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னா, ஃபார் பிகினர்ஸ். அதோட ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கணும், ஃப்ரீயாக ஒரு யூடியூப் சேனல்லேருந்தோ இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியோ நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப பெய்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரீ கிளாஸாக இந்த பேசிக்லேருந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி தரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஷேர் மார்க்கெட்டு ஃபீல்டுக்கு உள்ளே வராங்க. இவங்க எப்படி இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒன்று இவங்க ஃபோனில் சர்ச் பண்ணும் பொழுது, யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்கும் பொழுது அதில் ட்ரேடிங் பற்றியோ ப்ராஃபிட்ஸ்லாம் பற்றியோ போட்டிருப்பாங்க. அதன் மூலியம் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க காலேஜ் ஸ்டடீஸ் பண்ணும் பொழுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க படித்து தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா இப்போது சர்வசாதாரணமாக மொபைல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன்லேயே எல்லாமே இந்த ட்ரேடிங் ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியுங்கிறனால அதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்காங்க, ப்ராஃபிட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, நம்மளும் இதில் வந்தால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட, ஏர்ன் பண்ணுற பர்பஸோட என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிக்க நினைக்கிறாங்க, அதில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வழியில் தான் ஷேர் மார்க்கெட்டு ஃபீல்டில் வருவாங்க. அதுக்கப்புறமா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அல்லது மார்க்கெட்டில் தெரிஞ்சிக்காம என்டரும் ஆகியிருப்பாங்க. ஆக மொத்தம் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தின் மூலயமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஏர்னிங் பர்பஸ்க்காக வருவாங்க. இப்போ அவங்க ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க. ஷேர் மார்க்கெட்னா என்ன, வாட் இஸ் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரலாக மார்க்கெட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு பை செல் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் என்னது மார்க்கெட் அப்படிங்கிறது. இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போனோன்னா அங்கே நிறைய பொருட்கள் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, செல்லர் செல் பண்ணுவாங்க, பையர் பை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் என்னது மார்க்கெட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா, ஷேர்ஸை செல் பண்ணக்கூடிய பை பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது. இங்கே எப்படி நிறைய பொருட்கள் வருதோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, ஷேர்ஸ் அப்படிங்கிறது உள்ள வரும். ஷேர் அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி ஒரு பெரிய லெவல்ல என்ன பண்ண போறாங்க, அடுத்த லெவல்ல அவங்க கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறாங்க. அப்படி பண்ண நினைக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அதுக்கு 1000 crores 2000 crores 5000 crores இது மாதிரி நிறைய அமௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, பப்ளிக்கு கிட்ட என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. இது ஈஸியாக அவங்களே எடுத்துகிட்டு செல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய அமைப்புகள்லாம் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணி பிரைமரி மார்க்கெட்டில் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அதுதான் நம்மலாம் பை செல் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம போய் அதை எங்க பை செல் பண்றோம் அப்படின்னா, செகண்டரி மார்க்கெட்ல போயிட்டு என்ன பண்ணுவோம், பை செல் அப்படிங்கிறது நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனிக்கு 1 lakh தேவைப்படுதுன்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷேருனுடைய ப்ரைஸை பார்ப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது, எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸால டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 100 rupees கிடைக்கும். ஒரு ஷேர்னுடைய மதிப்பு அப்படின்னா 100 rupees. அப்போ 1000 ஷேர்ஸை அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னா 1 lakh கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம், ஷேர்ஸை என்ன பிரைமரி மார்க்கெட்டில் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. இதை தான் நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் இந்த ஷேர்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம். இப்போ ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியும், ஷேர்ஸ்னா என்னன்னு தெரியும். ஷேர்ஸ் எப்படி யார் இஷ்யூ பண்ணுறா இந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஷேரை யார் பை பண்ணுறாங்களோ அவங்க தான் பையர்,
ஓகேங்களா? அந்த ஷேர்ல போய் யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்களுடைய மணிய, அவங்க தான் இன்வெஸ்டார். இப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்டு பண்றாங்க இல்லைங்களா அந்த ஷேர, அதனால அவங்களுக்கு ஷேர் ஹோல்டர் அப்படின்னு ஒரு நேமும் இருக்கு. இவங்க எல்லாருமே ஒண்ணுதான். ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க தான் வந்து யாருன்னா செல்லர். கம்பெனில ஷேர்ஸை இஷ்யூ பண்றாங்க. அதை வந்து யாரு வந்து செகண்டரி மார்க்கெட்ல வாங்குறாங்க அப்படின்னா பையர் வாங்குறாங்க. இந்த பையர் வந்து அந்த ஷேரை பை பண்றதுனால பையர், அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால இன்வெஸ்டார், இந்த கம்பெனியுடைய ஷேரை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷேர்ஸை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால ஷேர் ஹோல்டர். இப்படி டிஃப்ரெண்ட் நேம்ல வந்து இவங்க என்ன பண்றாங்க வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். இதில் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து லிஸ்ட் ஆகும். இந்த எக்ஸ்சேஞ்சஸில் இந்த 2 எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம டைரெக்டாக போய் ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக்ஸை வாங்க விற்கலாம் முடியாது. இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகக்கூடிய அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வந்து இந்த மாதிரி வந்து ஷேர் புரோக்கர்ஸ் மூலயமா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பை செல் பண்ண முடியும். இவங்க தான் வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வராங்க இல்லைங்களா? இப்போ வந்து ஃபோன்லேயே இருக்கக்கூடிய இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க வந்து செபியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? செபி அப்படின்னா என்னன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செபி தான் வந்து என்ன பண்ணுறோம்னா ஷேர் மார்க்கெட்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த என்எஸ்சி பிஎஸ்சி ஆகட்டும், இதே மாதிரி வந்து புரோக்கர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இன்வெஸ்டர் ஆகட்டும், எல்லாருக்கும் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அவங்க போட்டு என்ன ஒரு ஃப்ராடுலண்ட்டும் இருக்காம என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இதுக்குள்ள வந்து இருக்கும். இப்போ ஒரு பிகினராக வர்றவங்களுக்கு இந்த ஒரு தேரி வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இதை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.